வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் சரியில்லையா, இல்ல அதிமுகவுக்கே நேரம் சரியில்லையா? ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் எல்லாம் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேர்ந்துட்டே இருக்காங்க. இங்க ஒரு விஷயத்த ஒரு குண்டை தூக்கி போட்டாரு சி வி சண்முகம். அதாவது எடப்பாடி பழனிசாமியோடைய பையன் மிதுன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவங்க பையனை வச்சு ஒரு குடும்ப அரசியலை பண்றாரு, அவங்க பையனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தூக்கி போட்டுட்டாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு செய்தியாளர் மத்தியில அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. எங்க என்னுடைய பையன் மிதுன் அவர்கள் கட்சியில அடிப்படை உறுப்பினரா இருக்கிறாரு தவிர கட்சியில எந்த பொறுப்பும் அவருக்கு கொடுக்கல. இது ஊடகத்துல அவரவர்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் திருச்சி பேசுறாங்க. இதை யாரும் நம்பாதீங்க. இப்ப நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் பாருங்க. என் பையன் அதிமுகவில் அடிப்படை உறுப்பினரா மட்டும்தான் இருக்கிறாரு, எந்த பொறுப்புலையும் இல்லை அப்படின்னு தெளிவா இன்னைக்கு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை நம்பாததுனால, அதாவது செங்கோட்டையனை தொடங்கி விஜயபாஸ்கர் வரைக்கும் 5 பேர் இது வரைக்கும் அதிமுகவில் இருந்து விலகி, அதாவது எம்எல்ஏ பதவியே ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டு இன்னைக்கு தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாங்க. விஜயபாஸ்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தலைமை சரியே இல்லைங்க, தலைமை சரி இருந்தா இன்னைக்கு அதிமுக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி மீது விஜயபாஸ்கர் சொல்லிட்டு அவருடைய பதவியை, அதாவது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால போய் ஐக்கியமாயிட்டார். இன்னும் 5 பேர் அதிமுக இருந்து விலகி, அதாவது எம்எல்ஏ பதவியே ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கால இணைவதற்கு ரெடியா இருக்கிறாங்க ஒரு தகவல் வருது இன்னைக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய சி வி சண்முகம் அவர் அவருடைய வீட்டில் எஸ் பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், கே பி அன்பழகன், எம் ஆர் விஜயபாஸ்கர் எல்லாம் சி வி சண்முகம் வீட்டில் போயிட்டு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையை பண்றாங்க. ஏற்கனவே இங்கிருந்து அதிருப்தியிலிருந்து போனாங்க. அதன் பிறகு ஒரு வருத்தம் தெரிவிச்சு எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு வருத்தம் இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கெல்லாம் எங்கேயும் போகலைங்க, உங்க தலைமையை ஏத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு கூலாகி இருந்தாங்க. இப்ப மீண்டும் இன்னைக்கு சி வி சண்முக வீட்டில் போயிட்டு எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் கலந்து பேசுறாங்க. இது ஒரு ரகசிய சந்திப்பு, என்ன அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்தலாம், எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுங்க, நம்ம தாவேக்க பக்கம் போயில தாவேக்கா நல்லாட்சி கொடுக்குறாங்க, மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களே தாவேக்கா விஜய் மீது நம்பிக்கை வச்சுட்டாங்க. இந்த 5 ஆண்டு மட்டும் இல்லை, இனி வரும் அடுத்த 5 ஆண்டும் சரி, அதுக்கடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளும் தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகள் தாவேக்கா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய போகுது, மக்கள் அவங்கள முழுமையா நம்பிட்டாங்க, இனிமே எடப்பாடியை நம்பி நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நம்ம மோசம் போயிடுவோம் அப்படின்னு அவங்க உஷாராயிட்டு ஏற்கனவே 5 பேர் போயிட்டாங்க. இன்னும் 5 பேர் போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. ஏற்கனவே போன 5 பேர் யார் யாரு? இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா பி, விஜயபாஸ்கர், இவங்க 5 பேர் ஏற்கனவே போய் சேர்ந்துட்டாங்க. இன்னும் 5 பேர், அது 7 பேரா கூட மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல சி வி சண்முகம் போவாரா, எஸ் பி வேலுமணி போவாரா, இல்ல பாத்தீங்கன்னா கே பி அன்பழகன், எம் ஆர் விஜயபாஸ்கர், இப்படி இவங்கெல்லாம் நத்த விஸ்வநாதன், இவங்கெல்லாம் தாவேக்கால போய் இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் 2 பேர் கூடுதலாக கூட போவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒட்டுமொத்தமா நேரம் சரியில்லை, அதிமுக கூடாருமே காலியாக கூட சூழல் வருது. அப்ப என்ன நடக்குது? அதிமுக தலைமையை ஒட்டுமொத்தமா விரும்பல, நம்பல அப்படிங்கிறத மக்கள் மத்தியில ஒரு ப்ரொஜெக்ஷன் போய்கிட்டே இருக்கு. அப்ப இது எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து நெருக்கடி மேல் நெருக்கடி. அவர் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு, ஒரு ஆரோக்கியமான அரசியல் நகர்வுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுல சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இப்ப விஜயபாஸ்கர் என்ன சொல்லிட்டு போனாரு? எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுக தலைமை சரியில்லை அப்படின்னு விஜயபாஸ்கர், அதனாலதான் நான் ராஜினாமா பண்ணிட்டு போய் நான் சேர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டுக்கு, அதாவது விஜயபாஸ்கருடைய குற்றச்சாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க மீது, அதாவது தலைமை மீது அதிருப்தி இருக்குது அப்படின்னா, தலைமை சரியில்லைன்னா விஜயபாஸ்கர் எப்படிங்க ஜெயிச்சாரு? அப்ப எங்களுடைய அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமா அவர் தொகுதியில உழைச்சதுனால தானே விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்பனா தலைமை நல்லா தானே இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுக்கிறாரு. அப்ப சி வி சண்முகம் இன்னொரு பக்கம் அவர் ஒரு அட்டாக் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி.
அதாவது எடப்பாடி பழனிசாமியை இங்க யாரும் நம்பலைங்க. அதிமுகவுடைய தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, எங்களை உட்பட யாருமே எடப்பாடியை நாங்க ஏத்துக்கலைங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தியில, ஒரு அதிர்வலையில, எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய ஒரு கசப்பு தன்மையில சி.வி. சண்முகம் தலைமையில, அதாவது சி.வி. சண்முகத்துக்கு ஆதரவாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்.பி. வேலுமணி, நத்த விஸ்வநாதன், கே.பி. அன்பழகன், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் சி.வி. சண்முகத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அதனாலதான் அவர் வீட்டுல போயிட்டு மீண்டும் மீண்டும் ஒரு ஆலோசனை செய்யறாங்க. என்ன செய்யறது, ஏது செய்யறது, எடப்பாடி நம்பனா வேலைக்கு ஆகாது, நம்ம வேறு வழி இல்லை, நம்ம ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு தாவேக்கால இணைஞ்சிடலாங்க, அங்க போனாலாவது நமக்கு மீண்டும் இடைத்தேர்தல் வரும், அந்த இடைத்தேர்தலை நம்ம நிக்கலாம், நம்ம நின்னோம்னா அமைச்சர் பதவியை வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போட்டு அவங்க உடனே இணைவதற்கு அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்றதாக தகவல் வருது. அப்ப சி.வி. சண்முகம் என்ன மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கிறாருன்னா, பாமக போட்ட பிச்சையினாலதான் அதிமுக 47 இடங்கள்ல இந்த தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சது, இல்லைன்னா தோத்திருப்போங்க நாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கிறாரு. சரி, அப்படியே இருக்கட்டும், சி.வி. சண்முகம் சொல்ற மாதிரியே இருக்கட்டும். 2021 அதிமுகவோடு பாமக கூட்டணியில் இருக்கும் போது அவர் தொகுதியில, விழுப்புரம் தொகுதியில சி.வி. சண்முகம் ஏன் தோத்தாரு, அதுக்கு பதில் தெரியுமா அப்படின்னு இவரு ஒரு சவுக்கடியில போடுற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப என்ன நடக்குது, அதிமுக ஒட்டுமொத்தமா கூடாரத்தை காலி பண்றது யாரு, பின்னணியில இருந்து அந்த கூட்டத்தை கலைப்பது யாரு, அதிமுகக்குள்ள இருக்க போது யாரு, அங்கிருந்து வெளியேறிய தாவேக்கால இன்னும் இணைய போவது யாருன்னு மிகப்பெரிய கேள்வி மேல கேள்வி இருக்கு. அப்ப அதிமுக ஒட்டுமொத்த அதிமுகவை அழிக்கணும், அவங்க கட்சியை ஒண்ணுமே இல்லாம காலி பண்ணணும் அப்படின்னு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சதிவலை நடக்குது. அது தமிழ்நாட்டு அளவில் இருக்கக்கூடிய சதிவலையா, இல்ல தேசிய அளவுல டெல்லி தலைமையில் இருக்கக்கூடிய முக்கிய தேசிய தலைவர்களுடைய பின்னணியில இருந்து அதிமுக ஒட்டுமொத்த அதிமுக காலி பண்ணணும், அவங்கள வச்சுக்கிட்டா நம்ம கால் ஊன்ற முடியாது அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு அடுத்த கட்ட சதிவலைய போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கே.பி. முனிசாமி, ஏற்கனவே ஜெயக்குமார் எல்லாம் ஒரு நிழலாக இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கிற அளவுல சமீபத்துல கூட கே.பி. முனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செய்தியாளர் மத்தியில் குரல் கொடுத்து பேசினாரு. இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இதுக்கு மேல எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு தலைமை வேணாம், அதிமுகங்கிறது நாங்க இருந்தோம்னா எங்களுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடும், அதனால நாங்க அதிமுகவை நம்பல, எடப்பாடியும் நம்பலங்கிற மாதிரியான அதிருப்தியில தான் தாவேக்கா பக்கம் ஒட்டுமொத்த கூடாரமே தாவி அங்க போய் சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. இன்னும் 5 பேர் எம்எல்ஏக்கள் அங்க தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இனி வர காலங்கள்ல ஏற்கனவே 6 தொகுதி இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில ராஜினாமா செஞ்சாரு. ஏற்கனவே அதிமுக இருந்து 4 பேர், அதாவது இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா பி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட இந்த 5 பேரும் தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. விஜயோட சேர்த்து 6 பேர். இப்ப 6 தொகுதி காலியாக இருக்கு, இதுக்கு இடைத்தேர்தல் நடக்கும். இப்ப இன்னும் 5 பேர் அதிமுக இருந்து தாவேக்கா, அதாவது எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவில இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல வைகோவுக்கு இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களும் சூரியன் சின்னத்துல நின்று திமுக சார்பா வெற்றி பெற்றிருக்காங்க. வைகோவும் அவர்களை ரிசைன் பண்ண வச்சு அவர்களையும் தாவேக்கால இணைந்து இடைத்தேர்தலை சந்தித்து நம்ம ஒரு 2-3 சீட்டு வாங்கிடலாம், அமைச்சர் பதவியில் இடம் பெற்றலாம் அப்படின்னு வைகோவும் விஜய தொடர்ந்து பின்தொடர்ந்து அவருடைய ஆதரவை தெரிவிச்சுட்டே இருக்கிறாரு. அப்ப இந்த இடைத்தேர்தல் என்பது இது இடைத்தேர்தலா இல்ல மினி தேர்தலா? அதாவது ஒரு பொது தேர்தல் என்பது நடந்து முடிந்து இன்னைக்கு ஆட்சியில தாவேக்கா இருக்கு. இப்ப ஒரு இடைத்தேர்தலுங்கிறது ஏதோ 1 தொகுதி 2 தொகுதி வரும். இங்க ஏற்கனவே 6 தொகுதி இடைத்தேர்தலுக்கு உறுதி செய்துட்டாங்க. இன்னும் 7 பேர் ராஜினாமா செஞ்சு தாவேக்கால போனா வைகோ சார்பில் இன்னும் 2 பேர் இங்க இடைத்தேர்தலுக்குள்ள வந்தா அப்ப ஒட்டுமொத்தமா ஒரு 15 பேருக்கு கிட்டத்தட்ட 15 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இது இடைத்தேர்தலா மினி தேர்தலா, இது என்னங்க நடக்குது நாட்டுல அப்படின்னு. அப்ப இந்த அதிருப்தி எங்க உருவாச்சு, இங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி, ஒரு முக்கிய அமைச்சர் ஆதரவு அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை கொடுத்து
அவர்களை நம்ம பக்கம் கொண்டு வருவதற்குண்டான ஆதவ மிகப்பெரிய ஸ்கெட்ச் போடுறாரு. இதனாலதான் அதிமுக இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் தாவேகா பக்கம் போவதற்கு தயாராகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விமர்சனமும் இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது சிக்கல் மேல் சிக்கல் தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த தாவேகா 47 இடங்களை மட்டும் வெற்றி பெற்று நீங்க 5 பேர் போயிட்டாங்க, இன்னும் 7 பேர் போக போறாங்க. அப்ப மிச்சம் இருக்கிறது 25 எம்எல்ஏவோ 28 எம்எல்ஏங்கிற அளவுல எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த எண்ணிக்கை குறைய போகிறது. அப்ப அவருடைய நிலைப்பாடு அடுத்து என்னவா இருக்குங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு. தாவேகா பக்கம் ஒட்டுமொத்தமாக போய் அங்க சேரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் தாவேகா பெற்றுக்கொண்டே இருக்கிறது. மக்கள் ஆதரவு மட்டும் இல்ல, அதிமுக எம்எல்ஏக்கள் தன்னுடைய பதவி ராஜினாமா செஞ்சுட்டு போறதும், இந்த பக்கத்துல இருந்து போறதும் அந்த பக்கத்துல இருந்து வர்றதும் ஒட்டுமொத்தமா தாவேகா பலம் பெற்றுட்டே இருக்கு. இந்த பக்கம் அதிமுக ரொம்ப கடுமையா தேஞ்சி கொண்டு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த பக்கம் போய் இன்னும் சொல்ல போனா இப்படியும் சொல்லலாம், அதிமுகல 5 பேர் போயிட்டாங்க, இன்னும் 7 பேர் போக வாய்ப்பு இருக்கு. அப்ப 47 5 போனா மீதி 41. அப்ப மீண்டும் மொத்த பேரும் போய் சேர்ந்துட்டாங்களா, எடப்பாடி தனியா நிற்பாரோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அதிக அளவுல போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா அதிமுக எம்எல்ஏக்களும் தாவேகா பக்கம் போய் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு ஒவ்வொரு நாளும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த தமிழ்நாடு அரசியல் களம் என்பது கடந்த காலங்கள், அதாவது 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாவேகா அடுத்தடுத்த அரசியல் மாற்றத்திற்கு உருவாகி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கட்டி காப்பார்னு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. இன்னைக்கு அதிமுக மிகப்பெரிய அளவில் சரிவு நிலையை சந்தித்து இங்க இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் தாவேக்கால இணையக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு மோசமான சூழல் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறது தான் மக்கள் மத்தியில பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே 5 பேர் அங்க போய் சேர்ந்துட்டாங்க அதிமுக இருந்து தாவேக்காவுக்கு. இன்னும் 7 பேர் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, கே.பி. அன்பழகன், எம்.ஆர். விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 5 பேர், இன்னும் 2 பேர் இன்னும் சஸ்பென்ஸ்ல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா அங்க போய் சேர்றாங்களா, இல்ல அதிமுக வெற்றி பெற்ற பாக்கி மொத்த எம்எல்ஏக்களும் தன்னுடைய பதவி ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகா பக்கம் போவதற்கு ரெடி ஆயிட்டு இருக்குதுன்னு ஒரு விமர்சனமும் வருது. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. எடப்பாடிக்கு கெட்ட நேரமா, ஒட்டுமொத்த அதிமுக கட்சிக்கே கெட்ட நேரமா அப்படிங்கிறது தெரியல. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.